எங்கதான் போயிருப்பாங்க? மாரி, அம்மா ரூம்லயும் இல்ல மேலையும் இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியல. ரூம்ல இல்லையா? எங்க போயிருப்பாங்க? அவங்க எங்க போனாங்கன்னு வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாதா? அவங்க இங்க யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லிட்டு போல சூர்யா. அப்புறம் எப்படி எங்க எல்லாருக்கும் தெரியும்? வீட்ல இருந்த ஒருத்தரை காணோம், எங்க போனாங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியலன்னு சொல்றீங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அவங்க கிட்ட செல்போன் கூட கிடையாது. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கவலைப்படாத சூர்யா, அவங்க இங்கதான் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ஆமா ஹஸ்பண்ட் சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஹலோ, அப்படியா? எங்க இருக்காங்க? சரி, ஓகே, நான் உடனே வரேன். என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? யாரு போன்ல என்ன நான் வந்து சொன்னாங்க? சொல்றேன். ஓகே ஹஸ்பண்ட் சார், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மாமா மாறிக்கிட்ட கூட சொல்லாம இவ்வளவு பதட்டமா கிளம்பி போறாரு. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏதோ சீரியஸான மேட்டரா தான் இருக்கும் போல இருக்குது. ஓம் சக்தி 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 ஆமா, யாரு இருக்காங்க? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வாங்க என்னன்னு பார்க்கலாம். அவங்கள மாதிரியே இருக்காங்கல்ல? பாக்க அவங்கள மாதிரி இருக்காங்க. ஓம் சக்தி அம்மா, ஓம் சக்தி மகனே, நீ எங்கப்பா இங்க வந்த? என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக இப்படி கடுமையான வேண்டுதல்? இந்த வேண்டுதல் எல்லாமே உனக்காக தான்ப்பா. உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அத அத கேட்டதுல இருந்தே எனக்கு கையும் உடல காலும் உடல. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்கேயோ காசியில அனாதையா சாக இருந்த என்ன தடுத்து நிறுத்தி
உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிற, பாசத்தை காட்டுற. நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான்ப்பா இந்த வேண்டுதலே. எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படணுமா? இது கஷ்டம் இல்லப்பா. 10 மாசம் குழந்தைய வயித்துல சுமக்கிற எந்த தாயுமே அத கஷ்டமா நினைக்கவே மாட்டா. அத சுகமா தான் நினைப்பா. இது அந்த மாதிரிதான் மகனே. நீ கொஞ்சம் இரு, நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. ஏய் அவங்க ஒருவேளை உண்மையிலே தாரா தாரா மாதிரி ஆமா தான் இல்ல? இருக்காங்க. சூர்யா, அவங்க உன் தாராமா மாதிரியே இருக்காங்களே, யார் அவங்க? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இறந்து போனாங்களே தாரா, இவங்க அவங்கள மாதிரியே இருக்காங்க. அவங்க பேரு மாயா. தாராமாவுக்கு திதி கொடுக்க காசிக்கு போயிருந்தப்ப இவங்கள காசியில பார்த்து எங்க வீட்டுக்கு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப இவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அது எப்படி சூர்யா? பாக்குறதுக்கு தாரா மாதிரியே இருந்தாலும் அவங்க உங்க அம்மாவாயிட முடியுமா? இவ சொல்றதும் கரெக்ட் தான். என்னதான் இருந்தாலும் நகல் அசலாக முடியுமா? ம் ஒரிஜினல் ஒரிஜினல் தான், ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் தான். ம் ஆமா ஆமா, தாரா இறந்துட்டாங்க. அதுக்காக தாரா மாதிரி இருக்கிற இவங்க எப்படி அம்மாவாக முடியும்? தாரா தான் அம்மா, இவங்க எல்லாம் மத்தவங்க தான். சரி, பூஜைக்கு டைம் ஆகுது, வாங்க வாங்க போலாம். வாங்க வரோம் சூர்யா. வரேன் சூர்யா. சரிங்க. மகனே. அம்மா வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? அந்த சகோதரிங்க என்ன பத்தி உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். அவங்க பேசின எதையுமே நீங்க மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அவங்க எதுவும் தப்பா பேசலையேப்பா. அவங்க உண்மையை தானே சொன்னாங்க சூர்யா. என்னம்மா சொல்றீங்க? நான் என்னைக்குமே உன்னோட அம்மா ஆக முடியாதுப்பா. அம்மா மாதிரி அவ்வளவுதான். இல்லம்மா, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க என் அம்மா தான், அம்மாவே தான். சரிம்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். போலாம். வாங்க. மாயா அம்மா எங்க இந்த நேரத்துல மாயமா மறைஞ்சு போயிருப்பாங்க? அவங்க என்ன மந்திரவாதியா மாயமா மறைஞ்சு போறதுக்கு? ஹாசினி, ஒருவேளை தன்னால எதுக்காக இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்பவும் காசிக்கே கிளம்பி போயிட்டாங்களோ என்னவோ. மானம் உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. சூர்யா வேற ஏதோ போன் வந்து அவசரமா கிளம்பி போயிருக்கான். சூர்யா திரும்பி வந்தாதான் என்ன விவரம்னு தெரியும். மாப்பிள்ள போன் அட்டன் பண்ணிட்டு போன வேகத்தை பார்த்தா எனக்கு என்னவோ பிரச்சனை ஏதோ பெருசா நடந்திருக்குமோன்னு தான் தோணுது. கரெக்ட் சித்துப்பு, எனக்கு கூட மனசுல அப்படிதான் தோணுது. வாங்கம்மா. அம்மா பாத்து. சூர்யா வாங்க, ஒண்ணு அம்மா, இல்லப்பா, பரவாயில்ல, பரவாயில்ல, நீங்க நானே வாங்க. வரேன். அம்மா பாத்து, மெல்ல. ஆ?
வாங்கம்மா. என்ன கை தாங்களா வராங்க? உட்காருங்கம்மா, உட்காருங்க. பாத்து பாத்து முதல்ல. ஓம் நம சிவாய. என்னாச்சு சூர்யா? மாயா எங்க இருந்தாங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு, நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக கோவில்ல வேண்டிக்கிட்டு முதுகுல கொக்கி போட்டு தேரை இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அத்தை. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. நான் கேட்டதுக்காக காசியில இருந்து வீட்டுக்கு வந்த இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள என் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா எனக்காக இப்படி ஒரு வேண்டுதலை பண்ணிருப்பாங்க. மறுபடியும் அதே மாதிரி போலியான தாய் பாசத்தை காட்டி ஹஸ்பண்ட் சார பாச வலையில சிக்க வைக்க பாக்குறியா? மகனி சூர்யா, நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை என் மகனா ஏத்துக்கிட்டேன். அடாடாடாடா, என்ன தாய் பாசம்! என் மகனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு ஒரு தாயா நான் வேண்டிக்கிட்டேன். இத பெருசா பண்ண வேண்டாம் மகனே. உன்னை பெத்த தாய் உயிரோட இருந்திருந்தா அவங்க கூட இப்படிதான் பண்ணிருப்பாங்க. என்ன பாசம், என்ன பாசம்! ஆமாமா, நீங்க சொன்னது சரிதான். என்ன பெத்த அம்மா இருந்திருந்தா இப்ப இதத்தான் பண்ணிருப்பாங்க. அதனால நான் உங்களை என் அம்மாவா ஏத்துக்க போறேன். ஏற்கனவே நீதான் என்ன உன் அம்மாவா ஏத்துக்கிட்டியேப்பா, அப்புறம் என்ன? கரெக்ட் தானே சூரிய மாமா, அவங்க கேக்குறது சரிதானே? நான் இவங்களை அம்மாவா ஏத்துக்கிட்டேன்னு வீட்டுல இருக்க உங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கு அதனால குழந்தைய பறி கொடுத்த நான் இன்னொரு குழந்தைய தத்தெடுத்த மாதிரி பெத்த அம்மாவையும் வளர்த்த அம்மாவையும் பறி கொடுத்து நிக்கிறேன்னா, நான் இப்ப இவங்கள ஊர் அறிய என் அம்மாவா தத்தெடுத்துக்க போறேன். மகனே, ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறப்பா சூர்யா. எதுக்காக நீ திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்த? இல்லம்மா, இப்ப நான் உணர்ச்சி வசப்படல. நான் ஏற்கனவே உணர்ச்சி வசப்பட்டு தாராமாவை வீட்டை விட்டு அனுப்புறதுனாலதான் அவங்க இறந்து போனாங்க. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண காசிக்கு நான் வந்தப்பதான் உருவத்துல அவங்கள மாதிரி இருக்கிற நீங்க என் கண்ணில் பட்டீங்க. உங்களை அந்த காசி விஸ்வநாதர் தான் என் கண்ணில் காட்டியிருக்காரு. மாப்பிள்ள ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதுல இருந்து மாற மாட்டான். நான் தாராமா மேல வச்ச பாசம் உண்மையானது. அதனாலதான் அவங்கள மாதிரி இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அதனால ஊரறிய நான் உங்களை என் அம்மாவை தத்தெடுத்துக்க போறேன். மாட்டன் மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. சூர்யா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவங்க சொன்ன மாதிரி நீ உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்க அத்தை சொல்றது சரிதான் மகனே. நீ என்ன உங்க அம்மாவா ஏத்துக்கிட்ட, நான் உன்னை என் மகனா ஏத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னப்பா வேணும்? மத்தவங்க நினைக்கிறாங்கங்கிறதுக்காக தத்தெடுத்துதான் நீ என்ன அம்மாவா ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல மகனே. நீ என் மேல காட்டுற பாசமே எனக்கு போதும்பா. இல்லம்மா, கோவில்ல அந்த 3 பேரு என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மாவாக முடியாது, அம்மா மாதிரிதான்னு சொன்னாங்க.
அப்படி அவங்க சொன்னது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நீங்க அம்மா மாதிரிலாம் இல்லம்மா, என் அம்மா தான். நீங்க என் அம்மா தான் நான் காட்டணும். அதுக்காக நான் உங்களை தத்தெடுத்து தான் ஆகணும். அப்ப இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, என்ன வேண்டாம்னு சொல்றாங்களே. மாரி, நீ என்ன சொல்ற மாரி? ஏன் மாதிரி அமைதியா இருக்க? இல்ல ஹஸ்பண்ட் சார், அது இதுல உனக்கு சம்மதம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத மாதிரி. வேண்டாம் மகனே, இந்த விஷயத்துல உனக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதாது, எல்லாரோட சம்மதமும் வேணும். அதுதான் சரியா இருக்கும். இல்லம்மா, இந்த விஷயத்துல நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். இதுக்கப்புறம் இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆ, மாற்றமே இல்லையா? ஒரு நிமிஷம். அம்மா இந்தாங்க, உங்களுக்காக நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ராரை வர சொல்லி சட்டப்படி உங்களை அம்மாவா தத்தெடுத்துக்க போறேன். ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் டக்குன்னு நாளைக்கே தத்தெடுக்க முடியாது. தத்தெடுக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதுக்கு நாள், கிழமை, நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஆமா மாமா, மாமா கண்டிப்பா பார்க்கணும் மாமா அதெல்லாம். மாமா, குழந்தை தேவியை தத்தெடுக்கும் போது கூட நல்ல நேரம் எல்லாத்தையும் பார்த்து தானே மாமா பண்ணோம். அதனால நம்ம ஜோசியரை வர சொல்லி அவரை நல்ல நாள் குறிச்சு கொடுக்க சொல்லி அந்த நாள்ல அம்மாவை தத்து எடுத்துக்கலாம். சூர்யா, மாறி சொல்றது சரியாதான் இருக்கு. சரிங்கம்மா. மாரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். அம்மா, நான் ரூமுக்கு போறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. நம்மளும் யாராவது இந்த மாதிரி தத்தெடுத்தா நல்லதா இருக்கும். இல்லைன்னா நம்ம பொழப்பு நாரி போயிடும். இந்த மாயா விஷயத்துல ஒண்ணுமே புரியல. சூர்யா மாமா இப்ப எதுக்காக அவங்கள அம்மாவை தத்தெடுத்துக்கணும்? மாரிக்கிட்ட ஒப்பீனியன் கேக்குற மாதிரி கேட்டு மாமா மாரிய பேச விடாம ஆஃப் பண்ணிட்டாரு. மாரியும் அமைதியாயிட்டான். ஆமா ஸ்ரீஜா, பாத்துக்கலாம் வாங்க. போய் வேலையை பாருங்க போங்க. மாப்பிள்ள முடிவெடுத்துட்டான், எப்படியும் மாதாஜியை அம்மாவா தத்தெடுத்துருவான். நாமளும் அந்த அம்மாவை சிஸ்டரா தத்தெடுத்துட வேண்டியதுதான். ஹஸ்பண்ட் சார், என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாரி. நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். தத்தெடுக்கிற விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அவங்க வீட்டுக்கு வந்து முழுசா இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அவங்க யாரு, என்ன, எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காம அவங்கள அம்மாவா தத்தெடுக்கிறேன்னு சொல்றீங்களே, இது சரியான முடிவா எனக்கு தோணல. நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் அவங்க தாராமா மாதிரியே இருக்கிறது தான். உன் மனசுல
அவங்க தாராமாவும் இருப்பாங்களோன்ற சந்தேகம் இருக்கு. அதான் நான் யோசிக்காம அவசர முடிவை எடுத்துட்டதா உன்னை நினைக்க வைக்குது. தாராமா இறந்துட்டாங்க மாறி. ஏன் உன்னால அதை நம்பவே முடியல மாறி? இறந்த அவங்கள நான் தானே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். இந்த கையால தான் நான் உங்களுக்கு மண் அள்ளி போட்டேன். என் கண்ணு முன்னாடியே தான் அவங்கள மண்ணை போட்டு மூடினாங்க. அப்புறம் எப்படி தாராமா உயிரோட வருவாங்க சொல்லு?